நம் வாழ்வில் பல இரவுகள் கடந்து பல இரவுகள் கழித்திருப்போம். எந்த இரவில் அல்லாஹுடைய நினைவில் கழித்தோம்? எந்த இரவை அல்லாஹுடைய வணக்கத்தில் கழித்தோம்? தன் இரவு வணக்கத்தில் அல்லாஹுடைய நினைவு நம்மில் எத்தனை பேருக்கு வந்தது? இரவு வணக்கத்தில் உயர்வு பெற்றவர்கள் நம் சமூகத்தில் அதிகமானோர்கள் இருக்கிறார்கள். நீங்களும் அந்த பட்டியலில் சேர விரும்புகிறீர்களா? இங்கு பல நபர்களுடைய இரவு பாவத்திலும் அனாச்சாரத்திலும் கழிகிறது. இரவு என்கிற அந்த இருட்டில் யாரும் பார்க்க முடியாத ஒரு நிலையில், யாரும் பார்க்க முடியாத ஒரு சூழலில் ஒருவர் இருந்து விட்டார் என்று சொன்னால், அவருக்கு அல்லாஹுடைய வணக்கம் ஞாபகம் வருவதை விட கையில் இருக்கக்கூடிய கையடக்க தொலைபேசியின் வழியாக பல தொடர்புகள், பல காட்சிகள், வீணான செயல்கள், வீணான பொழுதுபோக்குகள் என்கின்ற இந்த வட்டத்துக்குள் பல பேருடைய இரவு கழிகிறது. ஒரு மனிதனுடைய நாளின் முடிவு அந்த இரவுதான். உறங்கினால் அடுத்து விழிப்பாரா என்று தெரியாத ஒரு நிலை அது. இரவென்பது ஒரு நிஅமத். அந்த இரவில் உறங்குவதென்பது ஒரு நிஅமத். உறங்குவதற்கு முன்னால் அல்லாஹ்வை துதித்துவிட்டு, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திவிட்டு உறங்க வேண்டும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை. அந்த இரவு உறக்கத்தில் நீங்கள் சில விஷயங்கள் கடைபிடித்தால் மறுநாள் காலையில் விழிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பலமும் சக்தியும் தோன்றும். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் வந்து, நாயகமே, என் வீட்டு வேலைகள், என் பிள்ளைகள், கணவன் என்கிற அவர்களுடைய கடமைகளில் நான் சரியாக இருக்க வேண்டும். ஒரு ஆளாக, ஒரு தனித்த மனுஷியாக இருந்து கொண்டு துணை வேலைகள் என்னால் செய்ய முடியலை யா ரசூலல்லாஹ். ஒரு அடிமை பெண்ணை என் வீட்டு வேலைக்கு நான் வைத்து கொள்ளட்டுமா, அனுமதி தருவீர்களா என்று கேட்கும் பொழுது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் அருமை மகளே ஃபாத்திமாவே ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நான் உங்களுக்கு சில கலிமாக்களை, சில திக்ருகளை சொல்லித் தருகிறேன். இதை கூறிவிட்டு உறங்குங்கள். அடுத்த நாள் உங்களுக்கு ஒரு அடிமை பெண்ணுடைய தேவை இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். உறங்குவதற்கு முன்பு சுப்ஹானல்லாஹி 33 தடவையும், அல்ஹம்துலில்லாஹி 33 தடவையும், அல்லாஹு அக்பர் 34 தடவையும் ஓதிவிட்டு உறங்குங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படியா என்று கேட்டுக்கொண்டு சென்ற ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய இரவு உறக்கத்தின் பொழுது இதை கடைபிடித்தார்கள். காலம் கடந்து சில நாட்கள் போனதற்கு பிறகு நாயகத்திடத்தில் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் முன்பு இருந்ததை விட மிகவும் சுறுசுறுப்பாக, உடல் வலிமையோடு, சோர்வு இல்லாமல், ஆரோக்கியத்தோடு, உற்சாகத்தோடு என் வீட்டு வேலைகளை நான் செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹுடைய திக்ர் அந்த உறங்குகிற நேரத்தில் அந்த திக்ரை ஞாபகப்படுத்துவதன் மூலமாக கிடைக்கிற பலன். ஒருவன் இரவில் உறங்க செல்லும் பொழுது இப்லீஸ் அவனிடம் வருகிறான். அவரிடத்தில் ஒரு வானவரும் இருப்பார். இப்லீஸ் அவனை கெட்ட செயல்களில் அல்லாஹ்வை மறந்தவனாக அங்கே உறங்க வைக்க முனையும் பொழுது அந்த வானவர் அல்லாஹ்வை திக்ர் செய்ய, அல்லாஹுடைய நினைவை கொண்டு நீ உறங்குவாயாக என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். இந்த இப்லீசுடைய, இந்த வானவருடைய, இருவர்களுடைய இந்த சண்டையில், தூண்டுதலில் மனிதன் யாருடைய பேச்சுக்கு தலை சாய்க்கிறான்? இன்றைய சமூகம் எப்படி இருக்கிறது? அதிகமாக இதில் வாலிப சமூகம், வாலிப பெண்கள், ஆண்கள் தன் அறையில் கதவை மூடிக்கொண்டார்கள் என்று சொன்னால் அங்கு என்ன நடக்கிறது என்று கூட வீட்டு மக்களுக்கு தெரியவில்லை, பெற்றோருக்கு தெரியவில்லை. உறங்குகிற நேரம் நடுநிசை 1 மணி 2 மணி
அதுவரைக்கும் அந்த கையடக்க தொலைபேசியில் தான். இது ஒரு குற்றம் குறையாக சொல்வது மாத்திரமல்ல, இதில் திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. சரி செய்யக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கிறது, பண்புகள் இருக்கிறது. இப்படியே வாழ்க்கை கடந்து சென்றால் அல்லாஹுடைய ரஹ்மத்து விட்டும் தூரமாகி விடுவான். தன் எதிர்காலம் பாதிக்கப்படும், தன்னுடைய ஈமான் பாதிக்கப்படும், அமல்கள் பாதிக்கப்படும். அடுத்த நாள் காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்திரிப்பது சிரமமாகும். ஃபஜ்ர் தொழுகை தொழாதவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இல்லை, தொழுதவன் ஃபி திம்மத்தில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் இருக்கிறார்கள் என்று இருப்பார் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இந்த நிலை நாம் இறக்குகிறோம். எனவே இரவு நேரம் அது அல்லாஹ்வுடைய நினைவோடு இருக்க வேண்டும் என்பது இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இரவில் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை துவா நேர்பட்டால் உடனடியாக அந்த துவா அங்கீகரிக்கப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு சொல்லித் தருகிறார். எந்த நேரம் என்று அங்கு குறிப்பிடப்படவில்லை. மக்ரிபில் இருந்து அடுத்த நாள் காலை ஃபஜ்ர் வரைக்கும் இரவு நீடிக்கிறது. இந்த இரவு நேரத்தில் மக்ரிப் தொழுகை, இஷா தொழுகைக்கு பிறகு மனிதன் உறங்கி எழுந்து நடுநிசை வணக்கம், இரவு வணக்கம் எனும் தஹஜ்ஜத் தொழுகையில் ஈடுபடுவது, குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடுவது, திக்ர், தஸ்பீஹ்கள், தஹ்லீல்கள், இது போன்ற நல்ல அமல்களில், ஸலவாத்துகளில் ஈடுபடுவது அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். அதிகமான பெருமக்கள் நல்லவர்கள் தன்னுடைய வாழ்வில் உயர்வையும் முன்னேற்றத்தையும் பெற்றுக்கொண்டது இரவு வணக்கத்தில்தான். அல்லாஹ் மற்ற நேரங்களில் வழங்கப்படாத தனித்துவமான சில ரகசியங்களை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இரவில் தான் கொடுக்கிறான். எனவே இரவு ஒரு முக்கியமான நேரம். அது உறங்குவதற்கு ஒரு பகுதியும் வணங்குவதற்கு ஒரு பகுதியும் ஒதுக்கி கொள்ள வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்லித் தருகிறது. நாளை கியாமத்து நாளையில் இல்லை, மனிதனுடைய கபர் வெளிச்சமாக வேண்டும் என்று சொன்னால், கபருடைய வெக்கையிலிருந்து, கபருடைய விசு ஜந்துக்களிலிருந்து பாதுகாப்பவன் பெற வேண்டும் என்று சொன்னால் மட்டுமில்லாமல் அவனுடைய கபர் எப்பொழுதும் ஒளியால் நிரம்பி இருக்க வேண்டும், தனிமை நீங்க வேண்டும், அவன் கபர் குளிர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் இரவு தொழுகை அவன் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது குர்ஆன், ஹதீஸும் நல்லோருடைய வாழ்க்கையும் நமக்கு எடுத்துரைக்கிறது. சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது அன்னவருடைய தாயார் நபியுல்லாஹி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பார்த்து சொல்லுவார்கள், என் அருமை மகனே, இரவு உறக்கத்தை குறைத்து கொள்ளுங்கள், இரவில் அதிகமாக உறங்காதீர்கள். இரவு உறக்கம் நாளை கியாமத் நாளில் உங்களை வெறுஞ்சோடியாக, ஒன்றும் இல்லாதவனாக அல்லாஹ்வுக்கு முன்னால் உங்களை நிறுத்தும். எனவே இரவு வணக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், இரவு உறக்கத்தை குறைத்து கொள்ளுங்கள் என்று சிறு பிராயத்திலேயே சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு தன்னுடைய தாயார் சொல்லி வளர்க்கிறார்கள். தஅவுஸ் சாலிஹீன், நல்லோர்கள் சாலிஹீன்களுடைய வழக்கம் பழக்கம் இருந்தது இரவு வணக்கம் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஏன் ஞாபகப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், என்னுடைய வாழ்விலும் உங்களுடைய வாழ்விலும் இந்த வணக்கம் அப்படிங்கிறது, இந்த இரவை ஹயாத்தாக்கி அதில் இன்பம் காண வேண்டும் என்கிறது. அல்லாஹ்விடத்தில் அடுத்த நாள் காலைக்கு தேவையான எல்லாவித ரிஸ்கையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூசகமான ரகசியமான வாசல்கள் திறக்கப்படுகிற நேரமான அந்த இரவை பெற்றுக்கொள்ள வேண்டும், அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதுதான். அல்லாஹுடைய அருள் பெற்ற நல்லவர்களாக, அவனுடைய அருள் பெற்ற சீதேவிகளாக நம் வாழ்க்கை அமைய வேண்டும்.